வரிக்குதிரை பாலூட்டி இனத்தைச் சேர்ந்த ஒரு விலங்கு. இது ஒரு தாவர உண்ணி. இது குதிரை இனத்தைச் சேர்ந்தது. வரிக்குதிரை பாலூட்டிகளில் குதிரை, கழுதை போல ஒற்றைப்படை குளம்பிகள் வரிசையைச் சேர்ந்த ஒரு விலங்கினம். இவை உடல் முழுவதும் கருப்பு வெள்ளையிலான வரிகளை கொண்டுள்ளன. இதனாலேயே இவை தமிழில் வரிக்குதிரைகள் எனப்படுகின்றன. வரிக்குதிரைகள் ஒரு சமூக விலங்காகும். எனவே இவை எப்போதும் மந்தைகளாக கூட்டமாக வாழ்கின்றன. எந்த ஒரு குதிரையும் தனித்திருக்காது. நின்று கொண்டே தூங்கும் பண்பு கொண்டது இது. 2 வரிக்குதிரைகள் ஒன்றின் மீது ஒன்று மீது தங்களின் கழுத்து பகுதியை வைத்து கொண்டு நின்று ஓய்வு எடுத்துக் கொள்ளக்கூடியன. நன்கு வளர்ந்த வரிக்குதிரைகள் 1 முதல் 2 வரை மீட்டர் உயரமும் 2 முதல் 3 வரை மீட்டர் நீளமும் கொண்டவை. 250 இருந்து 500 கிலோ எடை வரை இருக்கும். இவற்றால் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட முடியும். சாதாரணமாக ஒரு நாளில் இவை 80 கிலோமீட்டர் தொலைவு வரை நடக்க வல்லவை. காட்டில் உள்ள வரிக்குதிரைகள் 20 முதல் 30 ஆண்டுகள் வரை வாழக்கூடியன. அவை விலங்கு காட்சி சாலையில் 40 ஆண்டுகள் வரை உயிர் வாழும். வரிகள். வரிக்குதிரைகளின் வரிகள் தனித்தன்மை பெற்றவை. ஒவ்வொரு வரிக்குதிரையின் வரியும் இன்னொன்றினதைப் போல இருப்பதில்லை. மாந்தர்களின் கைவிரல் இரேகைகளைப் போல ஒன்று போல் ஒன்று இல்லாத தனித்தன்மையான கருப்பு வெள்ளை வரிக்கோடுகளை கொண்டவை. வரிகள் முன்புறம் நெடுக்குக்கோடுகளாகவும் பின்புறமும் கால்களிலும் கிடைக்கோடுகளாகவும் இருக்கின்றன. வரிக்குதிரை ஒரு சமூக விலங்காகும். இது கூட்டமாகத்தான் வாழும். வரிக்குதிரையை தனித்து எப்போதும் பார்க்க முடியாது. ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட வரிக்குதிரைகள் பெரும்பாலும் புல்வெளிகளில்தான் அதிகமாக காணப்படும். கூட்டமாக புல்மேயும் வேளைகளில் அனைத்து வரிக்குதிரையும் ஒரு திசையில் நின்று புல் சாப்பிட்டால் ஓரிரு குதிரைகள் மட்டும் அதற்கு எதிர் திசையில் நின்று புல் சாப்பிடும். அது ஆபத்து ஏதாவது வருகிறதா என்பதை அறிந்து கொள்வதற்காக என்கிறார்கள். வரிக்குதிரையின் கர்ப்ப காலம் 350 முதல் 390 நாட்கள். பெரும்பாலும் இவை டிசம்பர் முதல் மார்ச் வரையான காலகட்டத்தில்தான் அதிகமாக இனப்பெருக்கம் செய்யும். வரிக்குதிரையின் முக்கியமான எதிரிகளாக இருப்பவை ஆப்பிரிக்க சிங்கம், சிறுத்தைகள், புலிகள், முதலை. வரிக்குதிரையை சாதாரணமான குதிரையைப் போல பழக்கப்படுத்துவது முடியாத காரியம். அதற்கான பல முயற்சிகள் தோல்வியையே கண்டிருப்பதாக சொல்கிறார்கள். வரிக்குதிரை பலவிதம். சமவெளி வரிக்குதிரை எக்வஸ்குவாக வரிக்குதிரைகளின் இனத்தில் ஒன்று. தென் மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்காவின் புல்வெளிகளில் இது பரவலாக காணப்படுகிறது. தென்மேற்கு ஆப்பிரிக்காவில் மலை வரிக்குதிரை இனம் எக்வஸ் சீப்ர பரவலாக காணப்படுகிறது. பட்டு போன்ற பளபளப்பில் வெள்ளை வெளிர் என்று இருக்கும். அடிவயிறு முதலாக குறுகலான வரிகள் இருக்கும். எத்தியோப்பியா, கென்யா முதலிய நாடுகளின் வறண்ட புல்வெளிகளில் கிரேவி வரிக்குதிரை, எக்வஸ் கிரேவி அல்லது இம்பீரியல் வரிக்குதிரை காணப்படுகிறது. இந்த இனம் அழிகிற நிலையில் இருக்கிறது. இந்த வரிக்குதிரையின் அடிவயிறிலும் வாலின் நுனிப்பகுதியிலும் வரிகள் இருக்காது. உடம்பின் முன்புறத்திலும் கழுத்து பகுதியிலும் மட்டும் வரிகளை உடைய சிறப்பு குவையாக வாக இனம் இருந்தது. அது 19ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் முற்றிலும் அழிந்து போய்விட்டது. கருப்பா, வெள்ளையா? பல வகை வரிக்குதிரைகளின் அடிவயிற்று பகுதியில் வரிகள் இல்லாமல் கொஞ்சமாய் வெள்ளை பகுதி காணப்படுகிறது. அதனால் வெள்ளை தோலில் கருப்பு வரிகள் உள்ளன என்றுதான் பல காலமாய் புரிந்து வைத்திருந்தனர். ஆனால் கருவளர்ச்சியியல் எம்பிரியோலஜி ஆய்வுகளை செய்து பார்த்தபோது உள்ளபடியே கருப்பு தோலில் ஏற்படும் வெள்ளை நிறங்கள் தாம் வரிகள் என்பது தெளிவாகியுள்ளது. பொதுவாக உடம்பு, தலை, கழுத்துப்பகுதி முதலிய இடங்களில் வரிகள் செங்குத்தாக இருக்கும். குதிரையின் பின்பகுதியிலும் கால்களிலும் வரிகள் கிடை மட்டமாகவும் இருக்கும். எதற்கு வரிகள்? வரிகள் உருவானதற்கு பரிணாம வளர்ச்சியில் ஏதாவது இயற்கை உந்துதல் இருக்க வேண்டும். எதனால் வரிகள் உருவாயின என்பது குறித்து சமீபகாலம் வரை பல கருதுகோள்கள் இருந்தன. முறையான அறிவியல் ஆய்வுகள் இருக்கவில்லை. சிங்கம் முதலிய வேட்டை விலங்கிடமிருந்து தன்னை உருமறைப்பு செய்து கொள்ள புல்வெளி பகுதியில் வரிக்குதிரையின் வரிகள் புற்களோடு இணைந்து வரிக்குதிரைகளுக்கு உதவும் என்று சிலர் கருத்து கூறினார்கள். சிங்கம் முதலிய விலங்குகள் நிறக்குருடு. எனவே வெள்ளையும் கருமையுமான வரிகள் வரிக்குதிரையை புல்வெளியில் மறைக்கும் என்றனர். சிலரோ கூட்டம் கூட்டமாக வரிக்குதிரைகள் மேயும் போது தொலைவிலிருந்து பார்த்தால் தனித்தனியான வரிக்குதிரைகள் ஒன்றோடு ஒன்று பிணைந்து இருப்பது போன்ற காட்சி மயக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறினார்கள்.
இதுவும் வேட்டை விலங்கிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் உருமறைப்பு தந்திரம்தான். சிலரோ தன் இணையை கடலை போட்டு கவர்ச்சிக்க மயிலின் தோகை போல வரிகளும் உதவும் என ஊகம் செய்தனர். வெப்பத்திலிருந்து தப்பவும் மனிதனால் சிறிதளவு மட்டுமே முனைவாக்க ஒளியை பிரித்து அறிய முடியும். ஆனால் பொதுவாக கூட்டுவிழி லென்ஸ், காம்பவுண்ட் லென்ஸ் அமைத்துள்ள பூச்சிகள் முனைவாக்கம் போலரைஸ் பெற்ற ஒளியை நன்றாக பிரித்து அறியும். பூச்சிகள் தமது இரையை தேடிச் செல்வது அந்த இரை பிரதிபலிக்கும் முனைவாக்க ஒளியின் தன்மையை வைத்துத்தான். வரிகள் கொண்ட குதிரையின் தோல் பூச்சிகளின் பார்வையில் நீர்நிலையை போல தென்படும். எனவே அந்த வரிக்குதிரையை நீர்நிலை என நினைத்து பூச்சி வேறு திசையில் சென்று விடும். இவ்வாறு வரிகள் கொண்ட வரிக்குதிரை பூச்சி கடியிலிருந்து தப்புகிறது. மேலும் ஒரு ஆய்வில் வெப்பம் அதிகமாக உள்ள பகுதியில் கூடுதல் வரிகள் கொண்ட வரிக்குதிரைகள் வாழ்கின்றன என்றும் கண்டனர். ஆப்பிரிக்க புல்வெளியில் மதிய வெயிலில் தோலின் கருமை பகுதி வெப்பத்தை உள்ளிழுக்கும், வெள்ளை பகுதி வெப்பத்தை பிரதிபலிக்கும். எனவே மாறி மாறி கருப்பையும் வெள்ளையையும் வரி வரியாக கொண்ட நிலை வெப்பத்தை தணித்து குளிர்ச்சி தரும் படியான காற்று சுழற்சியை தோலின் மேலே ஏற்படுத்துகிறது எனவும் சிலர் கருத்து தெரிவித்துள்ளனர். இதுவரை இருந்த உருவ மறைப்பு எனும் கருதுகோள் கைவிடப்படுகிறது. பூச்சிக்கடியிலிருந்து தப்பவும் வெப்பத்திலிருந்து காத்து கொள்ளவும் தான் வரிக்குதிரையின் உடலில் வரிகள் உருவாகின என்று விஞ்ஞானம் 4 கால் பாய்ச்சலில் பாய்கிறது.